சஞ்சய் டிவி பார்வையாளர்கள் அனைவருக்கும் வணக்கம். வீடியோவில் நாம் பார்ப்பது சதாவரி லேகியம். இந்த சதாவரிக்கு மற்றொரு பெயர் தண்ணீர் விட்டான் கிழங்கு. தண்ணீர் விட்டான் கிழங்கு லேகியம், சதாவரி லேகியம் இரண்டும் ஒன்றுதான், ஒரே பெயரில் தான் அழைக்கப்படுகிறது. இவை லேகியமாகவோ அல்லது பவுடராக பொடியாகவோ பயன்படுத்தி வரும்போது உடலுக்கு நிறைய நோய் எதிர்ப்பாற்றல் கிடைக்கிறது. குறிப்பாக ஆண் பெண் இருவருமே தொடர்ந்து உபயோகப்படுத்தலாம். இருவருக்குமே உடலில் ரீதியாக ஏற்படக்கூடிய அனைத்து விதமான வியாதிகளுக்கும் ஒரு சிறந்த நிவாரணம். உடல் அசதி, சோர்வு, கை கால் மூட்டு வலி, ஜாயிண்ட் பெயின் மற்றும் பல வியாதிகளை குணப்படுத்தும். குடல் பிரச்சனை, வயிற்று எரிச்சல், மலச்சிக்கல், வயிற்றுப்புண், குடல் புண் அத்தனையும் குணமாக்கும். இதனுடைய முக்கிய விசேஷத்தன்மை என்னவென்றால், ஆண்களுக்கு ஏற்படக்கூடிய மலட்டுத்தன்மையை பூரணமாக குணப்படுத்தும், வீரியமின்மையை குணப்படுத்தும், விந்து அணுக்களின் உற்பத்தியை அதிகப்படுத்தும், உடலுக்கு நல்ல ஒரு ஆற்றலை கொடுக்கும். பெண்களுக்கு குறிப்பாக பிசிஓடி பிரச்சனையை சரி செய்யும். பெண்களுக்கு ஏற்படக்கூடிய கர்ப்பப்பை தொடர்பான அனைத்து பிரச்சனைகளையும் சரி செய்யும். குறிப்பாக பெண்கள் இதனை நல்லதொரு மூலிகை உணவாக பயன்படுத்தி வரலாம். அதாவது சதம் என்றால் 100 விதமான நோய்களை தீர்க்கும். 100 விதமான நோய்களை தீர்க்கும் ஒரு சிறந்த பண்பாற்றல் கொண்டதுதான் இந்த சதாவரி கிழங்கு. மேலும் இந்த கிழங்கின் வேர் செடியை பிடுங்கும்போது அதில் பக்க கிழங்குகளாக 100க்கும் மேற்பட்ட கிழங்குகள் இருக்கும். இப்படி பலவிதமான பண்புகள், குணங்கள், நிறைய நன்மைகளை கொண்டதுதான் இந்த சதாவரி. இந்த சதாவரி லேகியத்தை உண்டு வர உடல் பலம் பெறும். இவற்றை கிழங்கு பொடியாகவோ இல்லை லேகியமாகவோ உட்கொண்டு வரலாம். உடலுக்கு நிறைய நன்மைகளை தரக்கூடிய இது போன்ற இயற்கை கொடுத்த அற்புதமான மூலிகைகளை உண்டு நோய் நொடி இல்லாமல் வாழ்ந்துடுவோம். மேலும் பல அரிய தகவலுக்கு நமது சஞ்சய் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.